வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள ஹேஸ்ட் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் கொல்லா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் ஆனி அண்ட் ஷில்பா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன டவுன்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கடை எடுக்கிறாங்க. அந்த கடைக்கான ரினோவேஷன் ஒர்க் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு நாள் இவங்க ஆள் இல்லாத நேரமா பார்த்து இவங்களுடைய கடை வழியா சீலிங்க உடைச்சி இவங்க ஓபன் பண்ண இருக்கிற அந்த கடைக்கு மேல இருக்கக்கூடிய பேங்கோடைய லாக்கர் ரூம்குள்ள பூந்து லாக்கர்ல இருந்த பணம் நகை எல்லாத்தையும் சில மர்ம நபர்கள் கொள்ளடிச்சிட்டு போறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? ஷில்பாவும் ஆனியும் இதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க? கொள்ளடிச்சிட்டு போன பணம் நகை எல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த கொல்லா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஆனி அண்ட் ஷில்பா இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின்ஸ். இவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் இருக்க ஒரு சின்ன டவுன்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடையில பியூட்டி பார்லர் வைக்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டுக்கு எடுத்திருக்க அந்த கடைக்குள்ள ஏகப்பட்ட ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் இருக்கு. ஸோ மேஸ்திரி, இன்டீரியர் டிசைனர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் இந்த கடையில சரி பண்ணணும், சீலிங்ல வேற லீக் ஆகிட்டே இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்து இவங்களுக்கு பிடிச்சபடி அந்த பியூட்டி பார்லரை ரெடி பண்ணி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இந்த டவுனுக்கு புதுசு. ஸோ அதனால இவங்க கடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல இருக்க ஹோட்டல் ஓனர், அந்த ஏரியா கவுன்சிலர் அண்ட் அதே ஊரை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர் போட்டோகிராஃபர் சுத்திட்டு இருக்கான். இவங்க எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோயின்ஸ் ஆன ஆனி அண்ட் ஷில்பா நேரடியா போயிட்டு சகஜமா பேசி இந்த மாதிரி நாங்கள் தான் அந்த கடையை ரெண்டுக்கு எடுத்திருக்கோம், ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிடுவோம், நீங்களும் தான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க லோக்கல் ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அப்படியே இப்போ இவங்க ரெண்டு பேரும் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள ஆனி மிரர் பக்கத்திலே ஒரு பிளான் சார்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் பியூட்டி பார்லர் மட்டும் ஓபன் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானோட தான் அங்க கடையை ஓபன் பண்ண போறாங்கன்ற மாதிரி இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு பக்கம் இவங்க கடையோட ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஒரு ஆட்டோக்காரனும் வந்து இந்த கடையோட வேஸ்டேஜஸ் அது எல்லாத்தையுமே அவன் ஆட்டோல கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாமே ஒரு மாதிரி பக்காவா போய்கிட்டு இருக்கு. பக்கத்திலே இருக்க அந்த ஹோட்டல், அங்கதான் இவங்க ரெகுலரா சாப்பிட்றாங்க. அவங்க கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. அங்க இருக்க அந்த போட்டோகிராஃபர் ஒரு பக்கம் ஷில்பாவை போற இடத்துல எல்லாம் போய் போட்டோ எடுத்து தலைவன் ஷில்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. பேரலா இந்த பக்கம் ஹீரோயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோக்காரன் இருக்கான, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த பொண்ணு கூட இவன் தனியா ஒரு காட்டு பகுதியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சட்டால் நாங்க அந்த பொண்ணுடைய அண்ணங்காரன் வந்து இந்த ஆட்டோக்காரனை தொடர்த்து அடிக்க அவன் அந்த காட்டு பகுதியில தப்பிச்சு வேகமா ஓடி நேரா நம்ம ஹீரோயின்ஸோட கடைக்கு முன்னாடி வந்துறான். அங்க வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய அண்ணனுக்கு வந்து இவனை பொழக்க வர குறுக்க நம்ம ஆனி புகுந்து அந்த ஆட்டோ டிரைவரை காப்பாத்தி விடுறா. உடனே பக்கத்துல இருக்க ஷில்பா வந்து நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, வா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடா. சோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின்ஸோட பிளான்ஸ் படி எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஆனி ஸ்டீஃபன்ன்ற ஒருத்தருக்கு எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு, இப்போ நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை போடுறா. அப்படி இவங்க லெட்டரை போட்டதும் அடுத்த நாளே நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க அந்த ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இன்விடேஷன் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்னும் 3 டேஸ்ல நாங்க கடை ஓபன் பண்ண போறோம், ஸோ நீங்கெல்லாம் கண்டிப்பா வரணும். அதுலயும் குறிப்பா கவுன்சிலர் நீங்க தான் வந்து சீஃப் கெஸ்டா வந்து ரிப்பன் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கவுன்சிலர் இன்வைட் பண்ண ஒரு பயங்கர ஹாப்பியா பத்தியா என்ன ரிப்பன் கட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதே இடத்துல லோக்கல் போட்டோகிராஃபர் அந்த யங்ஸ்டர் இருக்கான்ல, ஷில்பா பின்னாடி கூட சுத்தினாலே அவனையும் இவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்றாங்க. எங்க கடையோட ஓப்பனிங் செரிமனியை நீங்க தான் வந்து கவர் பண்றீங்க, போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த போட்டோகிராஃபர் இன்வைட் பண்றாங்க. அவனுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் இவங்க ஓபன் பண்ண போற கடையோட பில்டிங்கோட சேர்ந்து ஒரு பேங்கும் இருக்கு. அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜரை நேர்ல போய் மீட் பண்ணி எங்களுக்கு ஒரு லாக்கர் வேணும் அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்காங்க. அந்த பேங்க் மேனேஜரும் ஓ நீங்க தான் கீழே பியூட்டி பார்லர் ஓபன் பண்ண போறீங்களா, சூப்பர் சூப்பர், உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, தாராளமா நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜரும் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் கேட்டதும் இவங்களுக்கான லாக்கரும் கொடுக்குறாரு. ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் அந்த லாக்கர் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. எதுக்காக இவங்க பர்டிகுலரா இந்த பேங்க்ல வந்து லாக்கர் ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான்றதுக்கான விடை அடுத்த சீன்லயே வச்சிருக்காங்க. எஸ், கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஆனி ஸ்டீஃபன்ன்ற ஒருத்தருக்கு எல்லாம் தயாரா இருக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் போட்டாங்களே, அந்த லெட்டரை பார்த்துட்டு ஸ்டீஃபன் என்றவர் வந்திருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, ஒரு மிகப்பெரிய விண்டேஜ் கொள்ளைக்காரன். இப்ப திரும்பவும் ஆக்டிவா ஹீரோயின்ஸ் கூப்பிட்டதுக்காக வந்திருக்காரு. ஹீரோயின்ஸ் ஆனா ஆனி அண்ட் ஷில்பா இவங்க ரெண்டு பேருமே மெயினா இந்த டவுனுக்கு வந்ததே பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்காக தானே. ஆனா அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளானே
இந்த பில்டிங்கோட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்க அந்த பேங்கோடைய லாக்கர்ல இருக்கக்கூடிய பணம் நகை இது எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஹெய்ஸ்ட் பிளானோட தான் இவங்க ரெண்டு பேரும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு கடை ஓபன் பண்றதா வந்திருக்காங்க. ஆனா உண்மை கடைக்குள்ள இருந்தபடியே அந்த பேங்க்குள்ள இருக்க லாக்கர்ல இருக்க பணத்தையும் நகையும் அடிக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கு உதவி பண்ற விதமா ஸ்டீஃபனும் வந்திருக்காருல. அவர் இப்போ இந்த கடையோட சீலிங்ல சில பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அதை பிளாஸ்ட் பண்றாரு. அப்படி பிளாஸ்ட் பண்ணதும் சீலிங் ஓபன் ஆயிடுது. இப்ப சீலிங்ல இருக்க ராட் அதெல்லாம் இப்போ கட் பண்ணி ஆகணும். அந்த ஒர்க் எல்லாம் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ வெளியில இருந்து ஆனின்னு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் ஆனி எல்லாத்தையும் அப்படியே டோட்டலா மறைச்சிட்டு யார் அது வந்திருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லோக்கல்ல இருக்க ஏதோ ஒரு ஆன்டி தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இவங்களுடைய கடை திறப்பு எப்போ அதை பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பூஜை போட்டு ஓபன் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்ப வந்த அந்த ஆன்டி போனதும் இப்போ இவங்க கடைக்குள்ள இருந்தபடியே அந்த பேங்க் லாக்கர் ரூம் உடைய சீலிங் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாக்கர்ல இருக்க பணம் நகை இது எல்லாத்தையும் திருடுறதுக்காக நம்ம ஸ்டீஃபன் மட்டும் தான் இப்போ அந்த லாக்கர் ரூம்குள்ள போயிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல மதியானம்லாம் லஞ்சுக்கு போகக்கூடிய அதே ஹோட்டலுக்கு லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே இவங்க கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பேங்க் வாசலுக்கு பேங்க் மேனேஜரோட கார் வந்து நிக்குது. என்னடான்னு பார்த்தா சண்டே அதுமா பேங்க் மேனேஜர் இப்போ இந்த பேங்குக்கு வந்திருக்காரு. அதே பேங்க்குள்ள தான் லாக்கருக்குள்ள இவங்களுடைய ஆளான ஸ்டீஃபன் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காரு. பேங்க் திறக்கிற சத்தம் கேட்டதும் லாக்கர் ரூம்குள்ள இருக்க ஸ்டீஃபன் அலர்ட் ஆயிராரு. உள்ள போன மேனேஜர் அவர் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு போல. ஸோ அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் போற வரைக்கும் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. இப்போ வந்த வேலை முடிஞ்சதும் அந்த மேனேஜர் அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் திரும்ப இவங்களுடைய கொள்ளடிக்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட்ட பகல்ல யாருக்கும் சந்தேகம் வராதபடி பக்காவா ஸ்கெட்சு போட்டு அந்த லாக்கர்ல இருக்க பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்தே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்டோக்கார் தம்பி இருக்கால அவனை கூப்பிட்டு அவன் வண்டி வழியா கொள்ளடிச்ச பணம் நகை எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஏற்றி அனுப்பிடுறாங்க. இப்படி பக்காவா ஸ்கெட்சு போட்டு கொள்ளடிச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில கடை முன்னாடி ஒரே க்ரௌடு. திருடு போன விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து அந்த ஸ்பாட்டுக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஃபருக்குன்ற ஒருத்தர் வராரு. இவர் தாங்க இந்த படத்தோடைய கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி. இவர் இப்ப அங்க வந்ததும் முதல்ல இந்த கடை திருட்டு போன விஷயம் யார் முதல்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்க நாங்க தான் சார்ன்ற மாதிரி ஆனியும் ஷில்பாவும் இன்ஸ்பெக்டர் ஃபருக் கிட்ட சார் நாங்க எப்பவும் போல கடை திறக்கிறதுக்காக வந்தோம். வந்தப்போ ஆல்ரெடி பூட்டு உடஞ்சிருச்சு. உடனே பக்கத்துல இருக்க அந்த ஹோட்டல்காரங்களெல்லாம் கூப்பிட்டதும் அவங்களும் ஓடி வந்து பார்த்தாங்க. ஷட்டருடைய பூட்டு உடஞ்சிருந்துச்சு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா எங்க கடையோட சீலிங்கை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பேங்கோடைய லாக்கர்ல இருந்த பணம் நகை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ஸும் சொல்ல பக்கத்து ஹோட்டல்காரங்களும் அந்த பொண்ணுங்க சொல்றது உண்மைதான் சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவங்களுக்கு சாதகமாவே சொல்ல ஃபருக்கும் இப்போ உள்ள போய் சர்ச் பண்றாரு. எந்த ஒரு தடையும் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனி அண்ட் ஷில்பா இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய மேலதிகாரி வந்து ஏதாவது குழு கிடைச்சா அப்படின்னு மாதிரி வந்து கேட்க சார் இந்த திருட்டு பண்ணவனுங்க பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கானுங்க. எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 65 லாக்கர். அந்த 65 லாக்கர்ல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. சரி சரி கூடிய சீக்கிரம் இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஃபருக்கோடைய மேலதிகாரின்னு சொல்லிட்டு போக கற்பனா இந்த பக்கம் மெயின் அக்யூஸ்டான ஆனி ஷில்பா அண்ட் ஸ்டீஃபன் இவங்க 3 பேரும் கொள்ளடிச்சிட்டு வந்த நகை பணம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஒரு பேக்ல போட்டு அந்த பேக்கை இப்போதைக்கு ஒரு சேஃபான இடத்துல வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம பங்கு பிரிச்சுக்கலான்ற மாதிரி ஸ்டீஃபன் ஐடியா கொடுக்க சரி ஓகேன்ற மாதிரி ஆனி ஒத்துக்கிறா. இவங்க போட்ட பிளான் படி ஸ்டீஃபன் இப்போ இவங்க கொள்ளடிச்சிருக்க அந்த நகை பணம் இருக்கக்கூடிய அந்த பேக் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போட் ஏறி இவருடைய சொந்த ஊரை நோக்கி போறாரு. இவருடைய ஊருக்கு வந்து சேர்ந்ததும் போட்ல இருந்து இறங்கி ஃபுல்லா நகை பணம்லாம் இருக்கக்கூடிய அந்த பேக்கை இவரு எடுத்துக்கிட்டு போறத அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் பாத்துறாரு. இந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்டீஃபனுடைய மச்சான் தான். மாமா என்ன பரபரப்பா ஏதோ பேக்கெல்லாம் எடுத்துட்டு போறாரு. இவனும் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஸ்டீஃபன் சுற்றி முற்றி பார்க்குறாரு யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுப்பகுதிக்கு நடுவில் ஒரு பாழடைஞ்சு போன ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு இவர் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருப்பார் போல். ஸோ அந்த வீட்டோடைய கீ அந்த வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்காரு. இப்போ அந்த கீ யூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி இவங்க கொள்ளடிச்சிட்டு வந்த அந்த நகை பணம்லாம் இருக்கக்கூடிய அந்த பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சேஃபாக வச்சுட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வெளியே வந்தா வெளியில் இவன் மச்சாங்காரன் நின்றுட்டு இருக்கான். ஆமாம் இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க, இந்த பேக்லலாம் என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த மச்சாங்காரன் கேட்க உடனே ஸ்டீஃபன் மழுப்புறாப்புல அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இதை பற்றி நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன், இந்த சைடு நீ வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி மழுப்பி கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அந்த மச்சான் இருக்கால அவனை
அவனுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்ல. சோ ஸ்டீஃபன் அவனை பேசி சமாளிச்சு கூட்டு வந்துடுறாரு. இப்போ இவங்க கொள்ளடிச்ச அந்த பொருள் மொத்தமும் அந்த வீட்டுல சேஃபா இருக்கு. இந்த பக்கம் டவுன்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்க நம்ம ஹீரோயின்ஸ் இருக்காங்களே, அவங்க இப்போ கடை திறக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சோகமா நடமாடிட்டு இருக்க அந்த ஹோட்டல்காரங்க இருக்காங்களே, அவனுக்கு பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பக்கம் நாங்க இருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நீங்க கடை திறக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது இதுல மெயின் அக்யூஸ்டே இவங்க 2 பேர் தான்ட்டு. இப்போதைக்கு தற்காலிகமா போலீஸ் சைட்ல இருந்து இந்த கடைக்கு சீலும் வச்சாச்சு. ஒரு பக்கம் ஃபருக்கோடைய மேற்பார்வையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. யார் இந்த கொள்ளையை பண்ணிருப்பா? மேக்ஸிமம் நைட்ல தான் இந்த கொள்ளை நடந்திருக்கணும். ஏன்னா பகல்ல தான் நம்ம ஹீரோயின்ஸ் இவங்க அந்த கடையில இருந்த மாதிரியும் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்த மாதிரியும் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே. ஸோ அதை நம்பிக்கிட்டு கண்டிப்பா நைட்டு 11 to early morning 4 தான் இந்த கொள்ளை நடந்திருக்கணும். அந்த டைமோடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ், பக்கத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்க அதே டைம் இதே ஸ்டைல்ல இதுக்கு முன்னாடி கொள்ளடிச்ச கொள்ளைக்காரங்களுடைய லிஸ்ட் ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் ஆக்டிவ், மீதி 3 பேர் இன்ஆக்டிவ்ல இருக்காரு. அந்த 4 பேர் லிஸ்ட்ல நம்ம ஸ்டீஃபனும் இருக்காரு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட திருட்டு வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்போ வயசாகி போய் அவர் இன்ஆக்டிவா இருக்கிற மாதிரி போலீஸோடைய ரெக்கார்ட்ல இருக்கு. இப்போ ஃபருக்கோட டீம் ஒரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜஸை மும்மரமா செக் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலரா ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த ஆட்டோ மட்டும் தான் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆட்டோக்கார தம்பி இருக்கான்ல, அவன் மட்டும்தான் விடிய காலையில் இந்த டைம்லலாம் இந்த ரூட்ல போயிட்டு வந்திருக்கான்ற மாதிரி அடுத்த சீன்ல இப்போ இந்த ஆட்டோக்காரன் வண்டியில் ஏறி ரெகுலரா எங்க போவ, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அவன் ஆட்டோலேயே போலீஸ்காரங்க டிராவல் பண்ண, சார் விடிய காலையிலே பால் வண்டி ஏற்றிட்டு போவோம் சார், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் போடுவோம் சார், இந்த மாதிரி அவனும் சகஜமா போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டே கொள்ளை போன அன்னைக்கு நீ எங்கெல்லாம் போன அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க அவன் போன லொகேஷன் எல்லாம் காட்டுறான். அந்த லொகேஷனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அது எல்லாத்தையும் போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆட்டோக்காரன் போன அந்த லொகேஷன்ல இருந்த ஒரு தள்ளுவண்டி பக்கத்துல ஸ்டீஃபன் இருக்காரு. இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஸ்டீஃபன், இத்தனை நாள் இன்ஆக்டிவா இருந்த ஸ்டீஃபன் பேங்க்ல கொல்ல போன அந்த வீக் எதுக்காக இவன் இந்த டவுன் பக்கம் வந்திருக்கணும். சோ சம்திங் ஸ்டீஃபனுக்கும் இந்த கொள்ளைக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி போலீஸ் கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபன் வீட்டுல அவரு ஒரு வைஃப் கூட மச்சான் அவங்க எல்லாம் நைட் அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஸ்டீஃபன் மச்சான் வேற இவன் பேக் வச்சதெல்லாம் வேற பார்த்துட்டார்ல, ஸோ அதுக்காக அதை மாற்றி வைக்கிறதுக்காக ராத்திரி கிளம்பி போறாரு. அப்படி இவர் மாற்றி வச்ச இடம் நமக்கு இன்னும் காட்டல. இந்த நகை பணம்லாம் இருக்கக்கூடிய பேகை இவர் சேஃபா வேற ஏதோ ஒரு இடத்துல போய் மாற்றி வச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்த நாள் நைட் நம்ம ஸ்டீஃபன் ஒரு ஒய்ஃப் கூட நம்ம பிரச்சனைலாம் தீரப்போகுது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வீட்டு கதை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்தா போலீஸ்காரங்க ஸ்டீஃபனை தேடி வந்துட்டாங்க. எஸ், இப்போ இந்த திருட்டு கேஸ்ல போலீஸ்காரங்க சந்தேகத்தின் அடிப்படையில் ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஸ்டீஃபன் அரெஸ்ட் ஆன விஷயம் அந்த ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின்ஸ் கிட்ட போய் அவன் இன்ஃபார்ம் பண்றான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின்ஸ் முழிச்சுக்கிட்டு இருக்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க படம் சூடு பிடிக்க போகுது. அண்ட் கிளைமேக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் குவிஞ்சு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டீஃபனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்களா. அப்படி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்ததும் ஸ்டேஷனில் இருக்க நம்ம ஹீரோ ஃபருக் இருக்காங்கள, அவன் இப்போ ஸ்டீஃபனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. கொல்ல போன அந்த வீக் இந்த குறிப்பிட்ட தேதியில் நீ என்னென்னலாம் பண்ண அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த கொல்லை நடந்த அந்த டேட்டை பற்றிலாம் விசாரிக்கிறாரு. இவர் என்னென்னவோ போய் சொல்கிறாரு. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் தள்ளுவண்டி பக்கமாக இவர் நின்றுட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை காட்டினதும் இவர் குழம்பி போயிடுறாரு. இந்த இடத்துல ஸ்டீஃபன் எதையோ மறைக்கிறாருன்றத போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. கற்பனா இப்போ அடுத்த நாளே ஹீரோயின் ஹானியை இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களை யாராவது நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு வரிசையா கிரிமினல்ஸை நிக்க வச்சு அதுக்கு நடுவுல ஸ்டீஃபனும் இருக்காரு. இப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டே இந்த 4 பேரில் ஸ்டீஃபனும் நின்றுட்டு இருக்காரா. அவரை பார்த்ததும் இல்லைங்க நான் இவரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருந்து ஃபருக் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபனுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்பாட்லேயே இறந்துறாரு. ஸ்டீஃபன் இறந்து போன விஷயம் ஹீரோயின்ஸை பயங்கரமாக பாதிக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக இவங்களுடைய பண தேவைக்காக தான் ஸ்டீஃபனை திரும்பவும் கொள்ளைக்காக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர் எப்போவோ ஃபீல்டை விட்டு வெளியேறி இருக்காரு. ஆனால் ஹீரோயின்ஸான நம்ம ஆனி அண்ட் ஷில்பா இவங்க 2 பேரும் ஸ்டீஃபனை தனியாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி இந்த பிளானை பற்றி சொல்லி நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இது மூலிமா நீங்களும் செட்டில் ஆகணும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஆனியும் ஷில்பாவும் ஸ்டீஃபன் கிட்ட பேசி தான் இந்த பிளான்குள்ளே அவரை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அநியாயமாக ஸ்டீஃபன் இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு ஆனி ஒரு பக்கம் ரூமில் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. கூட இருக்க ஷில்பா தான் அவளை தேடிட்டு இருக்காங்க. கற்பனா இந்த பக்கம் ஸ்டீஃபனுடைய மச்சான் இருக்கான, அவன் ஸ்டீஃபனுடைய மனைவி கிட்ட அக்கா மாமா கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய பேக்கோட காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வீட்டு
வீட்டு பக்கமா போனாரு. எனக்கு என்னவோ அவருடைய சாவுக்கும் அந்த பேகுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும், கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்காரு, அது என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மச்சாங்காரன் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான். பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டீஃபனும் இவங்கெல்லாம் சேர்ந்து கொள்ளடிச்சிட்டு போன அந்த நகை பணம் அந்த பேக் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே காட்டு பகுதியில் இருக்க ஒரு பாழடைஞ்சு போன வீட்டுக்குள்ள தானே அவர் பதுக்கி வச்சிருக்கிறதா இவங்க கிட்ட சொன்னாரு. அந்த வீட்டை நோக்கி தான் நம்ம ஹீரோயின் இப்போ போயிருக்காங்க. அவங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க, எங்கேயுமே அந்த பேக் இல்ல. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டீஃபனுடைய மச்சான் அங்க வந்துட்டு இருக்கான். அவன் வர சத்தம் கேட்டதும் நம்ம ஹீரோயின் அப்படியே இப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஸ்டீஃபனுடைய மச்சான் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். அவன் வந்து தேடி பார்த்தாலும் பேக் இல்ல. எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல அன்னைக்கு ராத்திரியே ஸ்டீஃபன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா அந்த பேக் சேஃபா இருக்காதுன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. இப்ப ஹீரோயின் அந்த ஸ்பாட் விட்டு ஓடுறாங்க. இவங்க ஓடுறத இந்த மச்சாங்காரன் பாத்துறான். யார் இந்த லேடி, ஸ்டீஃபனுக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இவன் நோட்டை விட ஆரம்பிச்சிடறான். கட் பண்ணா இந்த பக்கம் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்டீஃபனுடைய வீட்டுக்கு விசாரிக்க தான் போயிருக்காங்க. ஸ்டீஃபனுடைய வீட்டுல இருக்க அவங்க மனைவி கிட்ட, ஸ்டீஃபன் ரொம்ப நல்லவர், அப்பப்போ எங்க ஆசிரமத்துக்கு வந்து எங்க ஆசிரமத்துல இருக்க அநாத குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, அநியாயமா இப்படி இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பத்தி பேசிக்கிட்டே இந்த பேக் சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குமா சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் இப்போ அந்த வேஷத்துல போயிருக்காங்க. கன்னியாஸ்திரி வேஷத்துல வந்திருக்க நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பக்கத்திலே இருக்க மச்சாங்கரனுக்கு டவுட்டா இருக்கு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த வீட்டை நோக்கி போலீஸ் ஜீப் வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே இப்போ அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி பின் பக்கமா எகிரி குச்சி ஓடின்னு இருக்காங்க. இப்படி கன்னியாஸ்திரி ஓடுறதையும் இந்த மச்சாங்காரன் பாக்குறான். அதே சமயம் இந்த பக்கம் வந்திருக்க போலீஸ்காரங்க ஸ்டீஃபனுடைய வீடு முழுக்க சர்ச் பண்ணி ஸ்டீஃபனுடைய ஒய்ஃப் கிட்டயும் விசாரிச்சுட்டு கடைசியா ஹீரோயின் ஸ்டீஃபனுக்கு அனுப்புன அந்த லெட்டர் அதெல்லாம் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டீஃபன் அந்த பேக் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காருன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா, அவர் பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நடுவில் இவன் மச்சானுக்கு சந்தேகம் ஏற்பட்டதும் இந்த பேக் எல்லாத்தையும் வேற ஒரு சேஃபான இடத்துல வச்சிருக்காருன்னு சொன்னால அந்த சேஃபான இடம் அது ஒரு கல்லறை. அது நம்ம ஹீரோயின் ஆனிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ராத்திரியே அந்த கல்லறையை தேடி தான் சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் அந்த கல்லறையை கண்டுபிடிச்சி அந்த கல்லறையை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டு இருக்க, பேரலா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஆபீசர் ஃபருக் இருக்கார்ல, அவர் இப்போ கிரைம் ஸ்பாட்டான ஹீரோயின் கடையில எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு குறிப்பிட்ட போட்டோல பக்கெட் தண்ணி ரொம்ப இருக்கிறத பாக்குறாரு. அந்த தண்ணி எப்படி ஃபில் ஆயிருக்குன்னா சீலிங்ல இருந்து லீக் ஆகி தான் அந்த பக்கெட் ஃபில் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் இவருக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. உடனே இவரு பைக் எடுத்துட்டு கடை நோக்கி போக இந்த பக்கம் கல்லறையை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து அந்த நகை பணம்லாம் இருக்கக்கூடிய பேகை நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. பேரலா இந்த பக்கம் கிரைம் ஸ்பாட்டான ஹீரோயின்ஸோட கடைக்கு இன்ஸ்பெக்டர் ஃபருக் அந்த கடைக்குள்ள வந்ததும் ஆல்ரெடி சீலிங்ல இருந்து லீக் ஆயிட்டு இருக்க தண்ணி ஃபில் ஆயிருக்க அந்த பக்கெட் அதை மொத்தமா எடுத்து ஊத்திட்டு திரும்ப அதை ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்றது விதமா இவர் அந்த பக்கெட்டை வச்சுட்டு அப்படியே போய் ஒரு ஓரமா டைமரை செட் பண்ணிட்டு உட்காந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முடிச்சு பார்த்ததும் பக்கெட் ஃபில் ஆயிருக்கு. எஸ், போலீஸ் ஆஃபீஸர் சம்திங் ஏதோ கிராக் பண்ணிட்டாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஹீரோயின் ஆனிக்கு கால் பண்ணி என் பொண்ணு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணும், என் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட ஆனிக்கு அப்பவே டவுட் வருது. பரவாயில்ல சார், நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. எஸ், ஃபருக் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த கிராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் போல. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்ட விஷயத்த ஷில்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதே ஸ்பாட்டுக்கு இந்த ஸ்டீஃபனுடைய மச்சான் இருக்கான அவன் இவங்க கிட்ட வந்து, நீங்களும் என் மச்சானும் சேர்ந்து தான் அந்த பேங்க் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கீங்க, நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா எனக்கான பங்கை கொடுத்துட்டீங்கன்னா நான் வெளியில எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட அப்படான்ற மாதிரி ஹீரோன் அவனை விரட்டி விட்டுறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கூடவே அந்த ஹெல்ப் பண்ண டிரைவருக்கான அவனுடைய பங்கை மட்டும் பிரிச்சு கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபருக் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க வீட்டை நோக்கி போகும்போது கொள்ளடிச்சதுக்கு உதவுனவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் பிடிபட்டான் போல. ஸோ டிரைவர் மாட்டின விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு. அதோடவே நேரா இப்போ ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் ஃபருக்கோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஃபருக்கோடைய பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் ஹேர் கட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஃபருக் ஹீரோயின் கிட்ட அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த பக்கெட் அதை பத்தி விசாரிக்கிறான். அதை கேட்க ஹீரோனோட மூஞ்சியே மாறுது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த கடையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல சீலிங் லீக் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த தண்ணி ஃபில் ஆகிறதுக்காக ஒரு பக்கெட் அங்க வச்சிடறாங்க. கொள்ளை நடந்ததா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது மண்டே. ஆனா மண்டே அன்னைக்கு அந்த பக்கெட் காலியா இருக்கு. அந்த பக்கெட் ஃபில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கொள்ளை நடந்தது மண்டே இல்ல சண்டே நீங்க அந்த கடைக்குள்ள இருந்திருக்கணும். அந்த பக்கெட் ஃபில் ஆனதை நோட்டீஸ் பண்ணிட்டு அதை ஊத்தி விட்டு இருக்கணும். கொள்ளை நடந்ததும் சண்டே நைட் கிடையாது, சண்டே மதியமே அப்படின்றப்பலாம் அந்த போலீஸ் சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. அப்படியே அங்கிருந்து கிளம்ப
வெளியே வந்து இந்த ஃபருக் நம்ம ஹீரோயின் நிறுத்தி இப்போ கூட ஒன்றும் இல்லை, கொள்ளடிச்சது வந்து எனக்கு ஒரு பங்கு கொடுத்துரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இந்த போலீஸ் டீல் பேச அடுத்த சீன்லேயே ஒரு கல்குவாரியில வச்சு இந்த ஃபருக் கிட்ட இந்த 2 பொண்ணுங்களும் போய் டீல் பேசுறாங்க. அவன் கேட்டபடியே முன்னாடியே அவனுக்கான ஷேரை நம்ம ஷில்பா தான் எடுத்துட்டு போயிட்டு அதே அந்த பாடைஞ்சு போன வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி வச்சுட்டு வந்ததும் அடுத்த நாள் காலையிலே இவங்க கடைக்கு முன்னாடி ஒரே பரபரப்பு. ஆக்சுவலாக பிடிபட்ட அந்த டிரைவர் இருக்கான்ல, அவன் இந்த போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்து அந்த க்ரௌடுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு கொள்ளையில் ஈடுபட்டவன் ஸ்டீஃபன், அவனுக்கு உடனே இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க இந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரன் க்ரௌட்ல இருக்க ஹீரோனையும் கோத்து விடுற மாதிரி பேச உடனே ஹீரோயின்ஸ் 2 பேரும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி போலீஸ்காரங்களும் துரத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல ஆனி போலீஸ் பிடியில மாட்டாம மேலே ஏறிடுறா. ஆனா பாவம் ஷில்பாவால முடியல. ஷில்பாக்கு கை கொடுத்து எப்படியாச்சும் தூக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள கீழே போலீஸ் வந்துட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல ஷில்பா, என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ஷில்பாவை கீழே விட்டுட்டு ஆனி மட்டும் எஸ்கேப் ஆயிடுறா. ஷில்பா வசமா போலீஸ் கிட்ட சிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே போலீஸ் விசாரணையில் ஷில்பா இந்த மாதிரி கொள்ளடிச்ச அந்த நகையெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கிளாக் ரூமில் வச்சுருக்கோம், அது எடுக்கிறதுக்காக தான் ஆனி போவா அப்படின்ற மாதிரி ஷில்பா ஆனியை பற்றி போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போதே பேரலாக போலீஸ் ஸ்டேஷனில் ஷில்பா என்ன சொன்னாலோ அதே தான் இங்கே ஆனியும் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ஹேர்ஸ்டைலாம் மாற்றிட்டு நேராக இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்க கிளாக் ரூமில் இவங்க வச்சிருக்க அந்த நகை பேக்கை எடுக்கும்போது கையும் களமாக போலீஸ் கிட்ட மாற்றா. அவ்வளோதான், 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லேயே கொள்ளடிச்ச நகை அதோட கொள்ளடிச்சவங்களும் பிடிபட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த கேஸை க்ளோஸ் பண்ண ஃபருக்குக்கு அப்ரிசியேஷனும் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் மூஞ்சில் ஆடலை. காரணம் என்னன்னா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹீரோயின்ஸ் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது டெஃப்ட் கேஸ் தானே, குறைஞ்சது 2 to 3 வருஷம் தான் தண்டனை, அதுக்கப்புறம் வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. என்னடா ட்விஸ்ட்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட தான் போறோம், நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்ற மாதிரி ஆனி ஒரு பிளானை சொல்லியிருப்பா. அது என்னன்னா வாண்டடா ஷில்பா போலீஸ் கிட்ட மாட்டணும். இது எல்லாமே இவங்களுடைய ப்ரீ பிளான் தான். அது போக இவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்க அந்த நகையிலேருந்து ஃபருக் ஒரு ஷேர் கேட்டாங்களே, அவனுக்கான ஷேரை ஷில்பா மறைமுகமா பேக்ல கொண்டு போயிட்டு பாழடைஞ்சு போன பில்டிங்ல வச்சுட்டு வந்தாங்கல்ல, அதை ஃபருக் போயிட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு நேரா இப்போ பஸ் ஸ்டாண்ட் கிளாக் ரூம்ல தான் வச்சிருப்பான். அதை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்த்து தான் இருப்பாங்க. ஸோ இப்போ போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறது ஃபருக் கொடுத்த அந்த ஷேர் தான். அண்ட் இவங்க 2 பேருடைய ஷேர் சேஃபா இறந்து போன ஸ்டீஃபனுடைய கலரில் தான் இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் பக்காவா ஸ்கெட்சு போட்டு இவருடைய ஷேரை சேவ் பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. ஜெயில் தானே அனுபவிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வெளியே வந்ததும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்க. 2 பேரும் ஆள் அடையாளமே தெரியாத லெவலுக்கு வேற லெவலில் பாஷ் கேர்ள்ஸா மாறி இருக்காங்க. ஆனா இன்னமும் இவங்க 2 பேரும் இவங்களுடைய பழைய தொழிலை விடலைங்க. எஸ், இவங்களுடைய அடுத்த டார்கெட் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு டைமண்ட் ஷாப். அடுத்து இவங்க அந்த டைமண்ட் ஷாப்ல கொள்ளடிக்க போறாங்கன்ற மாதிரி பார்ட் 2க்கான ஒரு பக்காவான லீடை கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, படத்தோடைய கிளைமேக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத லெவலில் இருந்துச்சுங்களா? உங்களில் யாராவது இந்த கிளைமேக்ஸை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான தரமான படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.